Hi guys, welcome back to our channel. Robotics and Automation Engineering பத்தின full details இந்த வீடியோல பார்க்கலாங்க. Robotics and Automation Engineering னா என்ன? நீங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, salary package, subjects, advantages and disadvantages. நீங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா எந்தெந்த காலேஜஸ்ல நீங்க படிக்கலாம், இத பத்தி எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாங்க. First Robotics and Automation Engineering னா என்னன்னு பார்க்கலாம். Robots and automated systems உருவாக்கி ஹியூமன்ஸோட வேலையை குறைச்சி மெஷின்ஸை வேகமாகவும் கரெக்டாகவும் வேலை செய்ய வைக்கிற ஒரு ஃபீல்டு தாங்க ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸை பற்றி பார்க்கலாங்க. இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது, ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ், சென்சார்ஸ் அண்ட் அக்யூட்டேட்டர்ஸ் இருக்குது, எம்பெடட் சிஸ்டம்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரொபோட்டிக்ஸ் இதெல்லாமே இருக்குதுங்க. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஃபீல்டு தாங்க ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங். நீங்க இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் படிப்பீங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதெல்லாமே எடுத்திருந்தீங்கன்னா நீங்க ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் படிக்கலாங்க. இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனால என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொபோட்டிக்ஸ் இன்ஜினியரா ஒர்க் பண்ணலாம், ஆட்டோமேஷன் இன்ஜினியர், ஏஐ இன்ஜினியர், எம்பெடட் சிஸ்டம்ஸ்ல இன்ஜினியரா ஒர்க் பண்ணலாம், மெக்கானிக்ஸ் இன்ஜினியரா ஒர்க் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல்ல ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்டாவும் நீங்க ஒர்க் பண்ணலாங்க. இந்த ஜாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்தெந்த ஃபீல்ட்ஸ்ல கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது கார், எலக்ட்ரானிக்ஸ், பைக் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ற இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஐடி கம்பெனிஸ்ல, ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் கம்பெனிஸ்ல, ஹெல்த் கேர்ல பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரோபோட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு ஒர்க் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோமேஷன் கம்பெனிஸ்ல உங்களுக்கு மெனி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க. இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா இந்தியாவில் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஃப்ரெஷர்ஸ்க்கு பெர் இயருக்கு பாத்தீங்கன்னா 3 லட்ச ரூபாயில இருந்து 6 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். அதே ஒரு 5 வருஷம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 8 லட்ச ரூபாயில இருந்து 20 லட்ச ரூபாய்க்கு மேல உங்களால ஏர்ன் பண்ண முடியுங்க. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்கலாங்க. இந்த கோர்ஸ் வந்து ஃபியூச்சர்ல டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா salary பேக்கேஜும் அதிகமா இருக்கும். ஃபாரின்ஸ்லயும் அதிக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் ட்ரெண்ட் காரணமா growth அதிகங்க. அது மட்டும் இல்லாம இது இன்னோவேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ் ஃபீல்டுங்கிறதுனால கண்டிப்பா மெனி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல மேக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் இருக்கிறதுனால கொஞ்சம் டஃபா இருக்கும். பிராக்டிக்கல் நாலேஜ் வந்து அதிகமா தேவைப்படும். எல்லா காலேஜ்லயுமே லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ அதுவும் ஒரு டிராபேக்குங்க. ஜாப் காம்படிஷனும் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா நம்மளோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணுங்க. எந்தெந்த ஃபீல்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் அதாவது பைத்தான், C++, ஜாவா இதுல எல்லாம் உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். எலக்ட்ரானிக் பேசிக்ஸ்ல, ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங்ல, ப்ராப்ளம் சால்விங், கிரியேட்டிவிட்டி இதுல எல்லாமே கண்டிப்பா உங்களோட ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கணுங்க. இந்த கோர்ஸ் வந்து யாருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட்டிக்ஸ், மெஷின்ஸ் மீது இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கோடிங் அண்ட் டெக்னாலஜி வந்து லைக் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து சூட்டபிளா இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல டாப் 5ல இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 50 லேக் வரைக்குமே பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குதுங்க. தேர்ட் பிளேஸ்ல சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. ஃபோர்த் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா VIT வெல்லூர். ஃபிஃப்த் பிளேஸ்ல KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்குதுங்க. இதுல எல்லாமே நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உங்களோட செல்ஃப் லேர்னிங்கும் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களால இந்த கோர்ஸ் படிச்சுட்டு நல்ல ஃபீல்ட்ல உங்களால ஒர்க் பண்ண முடியுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி என்ஜினியரிங் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.